வனப்பகுதி ஆக்கிரமித்து கட்டடங்கள் எழுப்பிய புகாரில் சிக்கியுள்ள கோவை ஈஷா யோகா மையத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கக்கூடாது என இடதுசாரி கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் சென்னையில் செய்தியாளர்களுக்கு கூட்டாக பேட்டியளித்தனர். அப்போது ஆன்மீக நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்பதை தடுக்கும் நோக்கத்தில் இந்த கோரிக்கையை தாங்கள் வைக்கவில்லை என்றும், பல்வேறு விதிமீறல் புகார்கள் ஈஷா யோகா மையம் மீது இருக்கின்ற காரணத்தினால் பிரதமர் அங்கு செல்லக்கூடாது என்று வலியுறுத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். 1,25,000 ஸ்கொயர் மீட்டர், அதை சதுர அடியிலன்னா 13 லட்சம் சதுர அடி சட்டத்துக்கு புறம்பாக இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லலை, இந்த வழக்கில் அரசு சொல்லுது. தமிழக அரசினுடைய டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்னுடைய டெப்டி டைரக்டர் அவங்க பதிலாக கூட போட்டிருக்காங்க. இங்கே பூ உலகின் நண்பர்கள் இங்கே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் இந்த மாதிரி சட்டத்திற்கு புறம்பாக கட்டிய கட்டிடங்கள் அகற்றப்பட வேண்டும், டிமாலிஷ் பண்ணணும்னு போடுறதுல அவர்கள் அதை ஆமாம் என்று அரசு போட்டிருக்கிறது. சிவராத்திரியொட்டி லட்சக்கணக்கான மக்களும் அங்கே கூடுவார்கள். இதற்கெல்லாம் அனுமதித்து விட்டால் அந்த நீர்பிடிப்பு பகுதிகள் பூராவும் பாழாகிவிடும் என்பதை அந்த எச்சரிக்கையோடு தான் நாங்கள் கொடுத்துகிறோம். இதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. சட்டத்துக்கு விரோதமாக கட்டியிருப்பது ஒன்று, இது மதத்தின் பெயரால் கட்டியிருப்பது சிலை. அதற்கு பிரதமரும் வருகிறார். இதெல்லாம் வரும் பொழுது மற்ற அமைப்புகளும் நிலத்தை ஆக்கிரமிப்பு வரும் பொழுது நிச்சயமாக நம்முடைய இயற்கை வளங்கள் பூராவும் அழிந்து வருகிறது. இதற்கு துணை செய்யக்கூடிய முறையில் இவர் பிரதமர் வரக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு பஞ்சாயத்து விதிகள் அடிப்படையில் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட் அனுமதி பெறலை. மாவட்ட ஆட்சியர்கிட்ட முன் அனுமதி பெறலை. இத்தகைய விதி மீறல்கள் நடந்திருக்கின்ற போது விதிகளை மீறி கட்டடங்கள் கட்டுவது, நிகழ்ச்சி நடத்துவது வருகிற போது அத்தகைய நிகழ்ச்சிக்கு பாரத பிரதமர் செல்வது என்பது சரியாக இருக்காது. அந்த நிகழ்ச்சியில் நீதியரசர் சொன்னது போல மாநில முதல்வர் கலந்து கொள்வதும் சரியாக இருக்காது. சட்ட விதிகளுக்கு முரணாக செயல்படக்கூடிய தனிநபர் மீதோ நிறுவனத்தின் மீதோ நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய பிரதமரோ முதலமைச்சர் அவர்களோ அத்தகைய நிகழ்ச்சிக்கு செல்வது என்பது தவறான நடவடிக்கைகளை விதிமீறல்களை நியாயப்படுத்துவதாக ஆகிவிடும்.